and welcome to 5Kg 3Tier. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பர்த்டே கேக்கோட vlog பார்க்கலாம். தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதை மாதிரி தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட செய்த இந்த ஒரு கேக்கு வந்து டெலிவரி டைமில் ஒரு சின்ன சொதப்பல் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக்கு பார்த்தீங்கன்னா 5kg 3Tier நான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இந்த கேக்கு வந்து மேங்கோ கேக்கு. நான் அதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ கஸ்டமர் கேட்டிருந்தது வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருக்கணும் கேக்கு, அப்புறமா எல்லா டிசர்ட்ஸுமே அந்த காம்பினேஷனில் செய்து கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபுல் ஒர்க்கும் வந்து என்னோட 3 டேஸோட எஃபர்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணேன்னா நான் பேக்கிங் எல்லாமே நான் முடிச்சிருந்தேன். ஸோ பேக்கிங்கோட வீடியோ எதுவும் காமிக்கல, என்னெல்லாம் செய்தேங்கிறத மட்டும் சொல்கிறேன். 5kg அப்புறமா இதுக்கு கூட ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கேக்ஸுகளும் கேக் பாக்ஸும் செய்கிறதுக்கு பேக் பண்ணியிருந்தேன். அப்புறமா 4 கப் கேக்ஸு, தென் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து கேக் ஷார்ட்ஸு செய்கிறதுக்காக, ப்ளூ கலரில் அந்த தீமுக்கு மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுக்காக அதையும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். டோனட்ஸும் மேக்ரோன்ஸும் நான் செகண்ட் டே தான் பேக் பண்ணேன். பாட்டம் டயருக்கு வந்து 9 இன்ச்சில் 2 கேக்கு, அது வந்து 3kg வெயிட் வரும். அப்புறமா 7 இன்ச்சில் 2 டின் பண்ணியிருக்கேன், அது வந்து 1.5 kg வரும். அப்புறமா 5 இன்ச்சில் 2 டின் பண்ணியிருக்கேன், அது வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு வரும். அப்படி டோட்டலாக 5 kgக்கு கேக் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம டயர் கேக் பண்ணும்போது இந்த மாதிரியாக ஒவ்வொரு டயருக்கும் இடையில வந்து 2 இன்ச் கேப் இருக்கணும், அப்போ தான் கேக் பார்க்குறதுக்கு ஒரு லுக் இருக்கும். நான் ஒவ்வொரு கேக்கையுமே 3 லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து நமக்கு ஒரு டயருக்கு வந்து 6 லேயர்ஸ் வந்து கிடைக்கும். கேக்கோட க்ரம் கோட், அப்புறமா டெக்கரேஷன் ஒர்க்ஸ், அதாவது ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நான் செகண்ட் டே செய்திருந்தேன். 5kg கேக் அப்படிங்கிறதுனால நான் 12 இன்ச்சுக்கு ட்ரம் போர்டு எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த 5kg வெயிட்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அப்புறமா இந்த கேக்கு வந்து நம்ம செய்து வெயிட் பார்க்கும்போது நியர்லி 6 kg கிட்ட நமக்கு வெயிட் கிடச்சிரும். போர்டில் பர்த்டே பேபியோட நேம் வைக்கணும், அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கேக்கை கொஞ்சம் பேக்லேயே தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் கேக்குக்கு 6 லேயர் கேக்கையுமே ஸ்டாக் பண்ணி எடுத்திருக்கேன். அது மாதிரி ஸ்கியூவர்ஸ் வந்து டாப்பில் உள்ள வெயிட்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறது மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிறது மாதிரியே உடன் ஸ்கியூவர்ஸ் தான் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயர் கேக்கோட பாட்டமில் நான் 7 இன்ச் விடவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது மாதிரியாக சர்க்கிள் ஷேப்பில் போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது மாதிரி அதோட சென்டரில் ஒரு ஹோலும் போட்டிருக்கேன், ஏன்னா ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணோம்ல, அதுக்காக தான். நான் எல்லா டயர் கேக்லேயுமே நான் இந்த மாதிரி தான் நான் செய்கிறது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஒரு பெரிய போர்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த சர்க்கிளாக கட் பண்ண போர்டை மேலே வச்சுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு 6 லேயர் கேக்கையுமே ஸ்டாக் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயுமே உடன் ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மாதிரியே தான் தேர்ட் டயருக்கும் பண்ணியிருக்கேன். 5 இன்ச் டயாக்கு சர்க்கிளில் போர்டு கட் பண்ணி எடுத்து அதோட சென்டரில் ஹோல் போட்டு எடுத்திருக்கேன். 3Tier கேக்கையும் க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் செட்டாக வச்சுட்டேன். இதுக்கு அடுத்ததாக ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸுக்கு உள்ளது எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரௌன் செய்தேன். அதுக்கு வந்து க்ரௌன் கட்டர் வச்சுட்டு எல்லோ கலர் ஃபாண்டனில் அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கோட டாப்பர்ஸ் நம்ம செய்கிற ஃபாண்டனில் வந்து கொஞ்சம் டெய்லோஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கணும், CMC தேவையில்லை. அப்போது வந்து நமக்கு ஃபாண்டன்ட் சீக்கிரமாக நல்லா ட்ரை ஆகி கிடைக்கும். இதை க்ரௌனாக கோல்டன் கலரில் செய்ய போகிறேன். இப்போது அந்த கோல்டன் கலரில் உள்ள அந்த ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸுக்கு எல்லாமே நம்ம எல்லோ கலர் ஃபாண்டன்ட் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லோ கலர் ஃபாண்டன்ட் அப்படின்னா கோல்டன் டஸ்ட் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் கோட் கொடுத்தா போதும். அதுவே வேறு ஏதாவது கலர் நம்ம ஃபாண்டன்ட் எடுக்கிறதா இருந்ததுன்னா டபுள் கோட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். சிலிக்கான் பீட்ஸ் மோல்டில் அதே சேம் எல்லோ கலர்லேயே நம்ம அந்த க்ரௌனுக்கு பாட்டமில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் மாதிரியாக செய்து எடுத்து அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரியாக ஒரு 2 ஸ்டெப்பு இந்த க்ரௌனில் வச்சு எடுத்துக்கலாம். க்ரௌனுக்கு கூட அந்த 2 பீட்ஸ் செயினையும் எடிபிள் க்ளூ வச்சு அதை பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இது மேலே கோல்டன் டஸ்ட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கோல்டன் டஸ்ட்டுக்கு கூட கொஞ்சம் வாட்டரும் அப்புறமா கொஞ்சம் பியூரிஃபிக்ஸ், இந்த ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பியூரிஃபிக்ஸ் இதில் ஆட் பண்ணாதான் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகி கிடைக்கும். கேக்கோட டாப் டே வந்து 5 இன்ச்சில் தான் பேக் பண்ணியிருந்தது. அதனால இந்த க்ரௌன் வந்து 4 இன்ச் சைஸுக்கு வேணும். அதுக்காக 2 4 இன்ச் டின்னை ஹைட்டு கிடைக்கிறதுக்காக நான் சேர்த்து எடுத்திருக்கேன். அந்த டின்னை சுற்றி அந்த க்ரௌனை வந்து இந்த மாதிரியாக வச்சுக்கலாம். நம்ம வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால்
போதும், அது வந்து ரிமூவ் ஆகி வராது. க்ரௌனை ட்ரை பண்ணி எடுக்கிறது இதே பொசிஷனில் வச்சு தான் ட்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த க்ரௌனோட ஷேப்புக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஒயிட் ஃபாண்டன்ட் எடுத்துட்டு அதில் சிஎம்சி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். சிஎம்சி ஆட் பண்ணிவிட்டு ஃபாண்டன்ட்டை நல்லா இழுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் சிஎம்சி எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறமா ஸ்கை ப்ளூ கலர் நான் கொஞ்சமாக செய்திருக்கேன். இப்போ ஸ்கை ப்ளூ கலர் அப்படிங்கிறது வந்து ஐஸ் ப்ளூன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா ரேடியன் ப்ளூன்னு இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் ஃபாண்டன்ட்ல நம்ம மிக்ஸ் பண்ணும்போது க்ளவ் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா கையில் நமக்கு கலர் ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த ப்ளூ கலரில் தான் ஃபாண்டன்ட் சுரில் செய்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபாண்டன்ட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபாண்டன்ட் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ்லையா நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சர்க்கிள் ஷேப்பில் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக அந்த குக்கி கட்டர் வாங்கும்போது 3 சைஸில் கிடைக்கும் இல்லையா சர்க்கிள், அதில் வந்து அந்த மீடியம் சைஸில் உள்ள கட்டர் தான். இந்த சர்க்கிள் ஷேப்பில் உள்ள ஃபாண்டன்ட்டை வந்து 4 கார்னர்ஸ்லையா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கேவிட்டி இருக்கிறது மாதிரியான சிலிக்கான் மோல்டு எடுத்து அதுக்கு உள்ளால வச்சுருக்கேன். இதே பொசிஷனில் இப்படியே வச்சு தான் ட்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளவர் மாதிரியே நமக்கு வந்து கிடைக்கும். சிலிக்கான் மோல்டு தான் வேணும்னு இல்லை, இந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி கேவிட்டியாக இருக்கிறது மாதிரியா என்ன ஆப்ஜெக்ட் இருந்தாலும் ஓகே தான். இந்த ஷேப்புக்கு வந்து நான் டோட்டலாக 90 பீசஸ் வந்து செய்து எடுத்திருந்தேன். இந்த 90 பீசஸும் 1 டே நைட்டு ஓவர் நைட்டு ட்ரை பண்ண வைக்கக்கூடிய அளவுக்குள்ள அந்த கேவிட்டிஸ் என்கிட்ட கிடையாது. ஸோ நான் வந்து அவனில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ ஃபாண்டன்ட்டை வந்து அவனில் எப்படி குயிக்காக ட்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டு வீடியோ லேட்டராக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். 30 பீசஸ் ஒன் டைமில் நான் செய்து அவனில் ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்த 30 பீசஸ் அப்படி 3 டைம்ஸ் ஃபாண்டன்ட்டில் இந்த ஷேப்பு செய்து அவனில் ட்ரை பண்ணி எடுத்திருந்தேன். எல்லா ஃபாண்டன்ட்டையுமே அவனில் ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக கேக் ஷார்ட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து 3/4 கிலோ அளவுக்குள்ள பேட்டர் வந்து 6 இன்ச் டின்ல பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அப்போ வந்து நமக்கு இதில் 4 லேயர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த ஷார்ட்ஸ் செய்கிற கப்போட பாட்டம் டாப் ரெண்டுக்குமே சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதனால 3 சைஸில் உள்ள சர்க்கிள் கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 1 லேயர் கேக்லேருந்து 3 பீசஸ் 3 சைஸஸ்லையா கட் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம கேக் அரேஞ்ச் பண்ணுற மாதிரியான அதே சேம் பேட்டர்னில் தான் இது பண்ணியிருக்கிறேன். க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ண எல்லாம் தேவையில்லை. நம்ம அந்த ட்ரெஸ்லெச்சஸ் கேக்குக்கு டாப்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொடுப்போம்ல, சேம் பேட்டர்ன்லேயே பாட்டமில் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். 3 பீஸ் கட் பண்ண கேக்கில் ஸ்மால் சைஸாக பாட்டமில் கொடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம சுகர் சிரப்பில் கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ இது அந்த கேக்கு நல்லா வெட்டாகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண அதே மெத்தட் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு செய்யணும். அடுத்ததாக கேக்ஸுக்கெல்லாம் கேக் பாப்ஸும் செய்து எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் இது சொல்லியிருக்கேன், அதனால் ஜஸ்ட் எப்படி பண்ணேங்கிறத மட்டும் காமிக்கிறேன். கேக்ஸுகள் வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி பண்ணுற அந்த மெத்தடில் செய்திருக்கேன். பர்த்டே ஃபங்க்ஷன் ஈவினிங் 6 o'clock போல் தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் அன்றைக்கி மார்னிங் தான் கேக்ஸுகள், கேக் பாப்ஸ், அப்புறமா டோனட் இதெல்லாமே டெக்கரேட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ சாக்லேட் கவர் பண்ண எல்லாத்தையுமே நான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். கேக் பாப்ஸ், கேக்ஸுகள் எல்லாமே மஸ்ட்டாக ஏர்டைட் கண்டெய்னரில் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணலைன்னா சாக்லேட்ஸில் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக கேக்குக்கு எல்லாமே ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாட்டம் டயருக்கும் அப்புறமா 3rd டயருக்கும் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருந்தேன். செகண்ட் டயருக்கு வந்து ஒயிட் கலரில் தான் கொடுத்துருந்தேன். பாட்டம் டயரோட ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே அந்த ஃபாண்டன்ட் ஸ்ரில்ஸ் வரதுனால ரொம்ப நீட்டாக ஐசிங் பண்ணணும்லாம் தேவையில்லை. கார்டன் கேட் பேட்டர்னில் உள்ள இம்ப்ரெஷன் டூல் எடுத்திருக்கேன். இது வந்து செகண்ட் டயரில் சேம் இந்த பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இம்ப்ரெஷன் வந்து அந்த கேக்கு ஃபுல்லாகவே சுற்றி கொடுத்துருக்கேன். லைன்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகிற இடத்துல கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் வைக்க போகிறேன். ஸோ கேக்கோட ஃப்ரெண்டில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்லையா நேம் லெட்டர், ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர், நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கட் பண்ணி அதை ஒரு டெக்கரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்பேஸை தவிர பேலன்ஸ் இடத்துல தான் ஸ்டோன் வைக்கணும், அந்த சுகர் பால்ஸ் வைக்கணும். அதனால அந்த சேம் ஷேப்லேயே நான் லைட்டாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சர்க்கிளை தவிர பேலன்ஸ் உள்ள ஸ்பேஸ்ல எல்லாம் வந்து சுகர் பால்ஸ் வச்சு எடுத்திருக்கேன். அப்புறமா டாப் டயரில் வைக்கிறதுக்காக ஹோம்மேட் எடிபிள் லேஸ் வந்து நான் செய்து எடுத்திருந்தேன். இது அந்த 5 inch கேக்கோட அந்த பாட்டம் சைட்லையா கவர் ஆகிறது மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பாட்டம் டயரில் அந்த ஃபாண்டன்ட் ஸ்வில்ஸை வந்து ஒவ்வொன்றா வைக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃபாண்டன்ட் ஸ்வில்ஸ் எல்லாத்தையுமே 1 by 1 மேலே எடுத்து வச்சா போதும். நார்மல் விப்பிங் க்ரீம் ஆனதுனால அதில் வந்து ஒட்டி இருந்துக்கும்.
ஒவ்வொரு டயர் கேக்கையும் ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த செகண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டு, அதாவது 1.5 kg 2 kg அளவுக்கு வெயிட் இருக்கும். ஸோ அது என்னால் தனியாக எடுத்து வைக்க முடியலை. ஹஸ்பண்ட் ஹெல்ப்போட தான் நான் செகண்ட் டயர் ஸ்டாக் பண்ணிக்கிட்டேன். தேர்ட் டயர் கேக்கு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அது ஈஸியாகவே எடுத்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். அது 2 டயர் கேக்கையுமே ஸ்டாக் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அந்த போர்டு வந்து ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கேக் வந்து ஒவ்வொரு லேயரும் வந்து அப்படியே செட்டில் ஆகி இருக்கும். அப்புறமா நல்ல லென்த்தாக திக்கான ஒரு உடன் ஸ்கியூவர் வந்து 3 டயர்லேயுமே காமனாக இருக்கிறது மாதிரியாக சென்டர்லையாக இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதனால தான் ஒவ்வொரு டயரோட போர்ட்லையும் சென்டரில் ஹோல் போட்டிருந்தது. அப்புறமா அந்த செகண்ட் டயரில் ஃப்ரெண்டில் வச்சுருந்த அந்த நேம் லெட்டரை வந்து கேக்கில் எடுத்து வச்சுட்டேன். அதை சுற்றி வைக்கிறதுக்கு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் செய்து எடுத்துருந்தேன். அப்புறமா அந்த டாப் டயரோட பாட்டமில் ஒயிட் கலரில் அந்த ஃபாண்டன் பியூர் செயின் வந்து அதில் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக க்ரௌன் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ க்ரௌன் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரி அந்த 4 inch டின்லேயே தான் ஃபுல்லாகவே வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டாக அந்த க்ரௌனோட ஷேப்புக்கு கர்வ் ஆகி கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து கேக் மேலே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியாக கேக் டாப்பர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்பாட்டில் அவங்களுக்கு கேக் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம செட் பண்ணி கொடுக்குறது தான் சேஃபாக இருக்கும். இது எப்படி வைக்கணுங்கிறது உங்களுக்கு காமிக்கணும்னு தான் நான் இதில் பண்ணியிருக்கேன். கேக் பேக் பண்ணும்போது அந்த க்ரௌனை நான் கேக்லேருந்து நான் எடுத்துட்டேன். ஸோ கேக்கோட ஃபுல் டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு கூடவே கேக் சிக்கிள், கேக் பாப்ஸ், டோனட், அப்புறமா கப் கேக், அப்புறமா மேக்ரோன்ஸ் வந்து பாப்ஸ் மாதிரியே செய்திருக்கேன். அப்புறமா கேக் ஷார்ட்ஸ், இது எல்லாமே நான் டெக்கரேட் பண்ணி எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த 5 kg 3Tier கேக்கோட பேக்கிங் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ கேக்கு வந்து டெலிவர் பண்ண வேண்டியது ஒரு 15 minutes ட்ராவல் டைம் தான் உண்டு, கொஞ்சம் பக்கத்தில் தான். அதனால இந்த கேக்கோட அந்த பாட்டமில் அந்த ஃபாண்டன்ட் ஸ்விர்ல்ஸ் இது எல்லாமே நான் வீட்டில் வச்சே தான் செட் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா பக்கம் தானே அப்படிங்கிறதுனால. கேக் அங்கே பர்த்டே வீட்டில் கொண்டு போய் பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே ஷாக் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னா அந்த ஃபாண்டன்ட் ஸ்விர்ல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே கீழே ட்ராப் ஆகி இருந்துச்சு. அந்த கேக்லேருந்து எல்லாமே மெல்ட் ஆகி கீழே விழுந்து கிடந்துச்சு. இந்த ஃபாண்டன்ட் ஸ்விர்ல்ஸ் வச்சுள்ள கேக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக தான் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் செய்திருந்தேன். பட் இப்படி சொதப்புன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அங்கே பர்த்டே வீட்டில் அந்த டேபிள் மேலே உள்ளது எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறமா என்ன பண்ணேன்னா எல்லாமே கீழே இருந்தது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எடுத்து மறுபடியும் ஒட்டி வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இருந்தாலுமே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபாண்டன் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு, வெட் ஆகிடுச்சு. அது நிற்கவே இல்லை. நான் மறுபடியும் எடுத்து வைக்கவும் திருப்பி விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளவு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோடு நான் செய்து சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் வீட்டில் வச்சு எல்லாம் செட் பண்ணி பார்த்தப்போ நல்லா அழகாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போய் இந்த மாதிரி ட்ராப் ஆகும்போது ரொம்ப வருத்தம் ஆகிட்டு. ஆக்சுவலி அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என் கூட ஒர்க் பண்ண சாரோட மகளுக்கு தான் பர்த்டே இருந்து. ஸோ ஃபுல் ஃபங்க்ஷனுக்கும் நானும் இருந்தேன், கேக் கட்டிங் முடிகிறது வரைக்கும். ஸோ நான் அவங்கக்கிட்ட ஸோ இப்படி ஆகும் நான் நினைக்கல, இந்த மாதிரி மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவங்க வந்து பட் கேஷுவலாக தான் என்கிட்ட பேசினாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு. ஒரு வேளை அவங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிருந்தா கூட கொஞ்சம் கூட வருத்தமாக இருந்திருக்கும். நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சு ஓகே நீ கேக் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேக் கட்டிங் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு பார்வை ஃபுல்லாகவே அந்த பாட்டம் டயரில் தான் இருந்துச்சு, ஒவ்வொன்றா விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் இந்த கேக்கோட ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணப்போ 1-2 பேர் கேட்டிருந்தாங்க இதோட வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கான சொல்யூஷன் இருக்கும் இல்லையா. ஸோ நான் அந்த ஒரு மெத்தட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம இந்த மாதிரி செய்தால் ஃபாண்டன் வந்து இந்த மாதிரி ஃபால் ஆகாது அப்படிங்கிறத. அதனால இதே டைப்பில் வேறு ஏதாவது ஃபாண்டன்ட் வைக்கிறது மாதிரி கேக்ஸ் வந்துச்சுன்னா அப்போது வீடியோ எடுத்து அதையும் சேர்த்து உங்களுக்கு அதோட சொல்யூஷனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தேன். பட் என்ன லக்குன்னு தெரியல, சேம் கேக்கு எனக்கு வந்து மறுபடியும் ஆர்டர் கிடச்சிச்சு. நான் அதில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணேன், ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த மாடல் கேக் செய்தது பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதே சேம் வீடியோ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் இதோட கரெக்ஷனோட நான் போஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அப்போ இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே எல்லாமே சொல்கிறேன். அப்புறமா இதோட பேக்கிங்கும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.